திருப்பதி கோயில்னாலே நினைவுக்கு வர்றது கோடிக்கணக்கான பக்தர்கள், லட்டு பிரசாதம், அப்புறம் அந்த மலை மேல ஏறி போற கூட்டம் தான். ஆனா, அந்த கோயிலோட வரலாறு எவ்வளவு பழமையானது, எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சரி, திருப்பதி கோயில் பத்தி பேச ஆரம்பிச்சா, முதல்ல நாம அந்த ஏழுமலையான் பத்தி பேசணும். அந்த மலை தான் இந்த கோயிலோட முக்கிய ஸ்தலம். அந்த மலை மேல இருக்கிற வெங்கடேஸ்வரர் கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானதுன்னு சொல்லப்படுது. 2000 ஆண்டுகளா? அப்போ இந்த கோயில் எத்தன எத்தன ராஜாக்கள், ஆட்சியாளர்கள் காலத்த பார்த்திருக்கும்? சரியா சொன்னீங்க. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் அப்படின்னு நெறைய பேர் இந்த கோயிலுக்கு நெறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் விஜயநகர அரசர்கள் காலத்துல தான் இந்த கோயில் இப்ப இருக்கிற மாதிரி பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ம். வரலாறு எல்லாம் சரி. ஆனா இந்த கோயில பத்தி நெறைய புராண கதைகள் இருக்கு இல்லையா? நிச்சயமா, திருப்பதி என்றாலே அது புராண கதைகள் இல்லாம இருக்காது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் விஷ்ணுவோட அவதாரம்னு நம்பிக்கை. அவர் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த திருமலை மலையில தான். அந்த கல்யாணத்துக்கு குபேரன் கடன் குடுத்ததா ஒரு கதை இருக்கு. ஓஹ்! அப்படியா? அது எனக்கு தெரியாது. ஆமா, அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் வெங்கடேஸ்வரர் இன்னைக்கு வரைக்கும் திருப்பதியிலிருந்து பக்தர்களோட காணிக்கைகள வாங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதி என்றாலே அந்த லட்டு பிரசாதம் ரொம்ப ஃபேமஸ். அந்த லட்டு பிரசாதம் தயாரிக்கிற முறை ஒரு ரகசியம்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த லட்டு பிரசாதம் பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஏதோ ஒரு வித மாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. அந்த லட்டோட மணமே வேற மாதிரி இருக்கும். அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்றதா எனக்கும் தோணுது. திருப்பதி போற எல்லாருமே அந்த லட்டு பிரசாதத்த வாங்கிட்டு வருவாங்க. திருப்பதி கோயில் என்றாலே அது ஒரு புனித ஸ்தலம். அங்க போய் சாமிய தரிசனம் பண்றது, மனச பத்தி பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் நமக்கு ஒரு மன திருப்திய தரும். அதுதான் அந்த புண்ணியம். சரியா சொன்னீங்க. திருப்பதி என்பது ஒரு மத நம்பிக்கைய தாண்டி ஒரு கலாச்சார அடையாளமாகவும் மாறிடுச்சு. அங்க போனா நமக்கு இந்திய கலாச்சாரத்தோட ஒரு சிறு வெட்டு கிடைச்ச மாரி இருக்கும். திருப்பதி என்பது ஒரு பயணம், ஒரு அனுபவம். அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா மனசுக்கு ஒருவித நிம்மதி கிடைக்கும். நிச்சயமா. திருப்பதி பத்தி இன்னும் நெறைய பேசலாம் போல இருக்கு. ஆனா, நேரம் ஆகிடுச்சு. ஆமா, நேரம் போறதே தெரியல. சரி, அடுத்த வாரம் இதே நேரத்துல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே.